ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம சிக்கன் தந்தூரி தான் எப்படி செய்யப்படுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் தந்தூரி செய்யறதுக்கான தேவையான பொருளாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். சிக்கன் தந்தூரி மசாலா, தனி மிளகாய் தூள், அரிசி மாவு, மைதா மாவு, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது, சோள மாவு, தேவையான அளவு உப்பு, ஒரு முட்டை, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தயிர். இப்போ நம்ம எல்லாத்தையும் சிக்கனில் போட்டு எப்படி மிக்ஸ் பண்ணலாம் சொல்லி பார்க்க போகிறோம். நான் இப்போ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுறேன். இப்போ அடுத்தது ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். சில பேர் மஞ்சள் கருவோ இல்லாமல் கூட போடுவாங்க. நான் ஒரு முழு முட்டையை அப்படி தான் சேர்ப்பேன். இப்போ இதில் மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம். தனி மிளகாய் தூள், சிக்கன் தந்தூரி மசாலா சேர்க்குறேன். இப்போ அடுத்தது மாவெல்லாம் ஒன்று சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அரிசி மாவு சேர்க்குறேன். எல்லாமே சிக்கன் அளவு பொறுத்து தான் நம்ம சேர்க்கணும். கம்மியாக இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாக இருந்தால் அந்த சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது மைதா மாவு சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்தது சோள மாவு சேர்க்குறேன். இப்போ இதில் தயிர் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது இதுக்கு தேவையான உப்பு சேர்க்க போகிறோம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா அப்படியே கலந்து விட்டுடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் இது நல்லா ஊறணும். அப்போ தான் அதில் இருக்க மசாலா எல்லாமே நல்லா ஊறும். உப்பு காரம் எல்லாமே நல்லா சிக்கனுக்குள்ள நல்லா ஊறியிருக்கும். இப்போ இந்த கடையில் தந்தூரிக்குன்னு கேட்டாலே அதுக்கேற்ற மாதிரி பீஸ் போட்டு உங்களுக்கு நல்லா கீறி கொடுப்பாங்க கறியை. அந்த கீறி கொடுக்குறதுனால என்ன ஆகும், அதில் உப்பு காரம் நல்லா ஊறணுன்றதுக்காக தான் அந்த மாதிரி கொடுக்குறாங்க. இப்போ இது 45 மினிட்ஸ்லேருந்து 1 ஹவர் வரைக்கும் நல்லா ஊறணும். இப்போ ஊறினதுக்கப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சு செய்யலாம். பாருங்கள், இப்போது அடுப்பு பற்ற வச்சாச்சு. இப்போது இதில் ஊற வச்ச சிக்கனை நம்ம ஒன்று ஒன்றா சேர்க்கலாம். என்ன தீ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு பார்க்காதீங்க. இப்போ தான் பற்ற வச்சிருந்தாலும் அது மாதிரி இருக்குது. அந்த தீ எல்லாமே நல்லா அடங்கி நெருப்புலேயே தான் இந்த சிக்கன் நல்லா வேகணும். அந்த அனல்லையே வெந்தால் தான் சிக்கன் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஒன்று ஒன்றா எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம். இப்போ சிக்கன் கொஞ்சம் இதுவானதுக்கப்புறம் திருப்பி போட போகிறோம் நம்ம இதை. இப்போ பாருங்கள், திருப்பி போடுறோம். இப்போ திருப்பி போட்டு தான் இதை இது பண்ணணும். இப்போ வெண்ணெய் கொஞ்சம் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொஞ்சம் உருக்கி வச்சுக்கோங்க. அதில் ஒரு ப்ரெஷ்ஷோ இல்லை வேறு எதனா வச்சுட்டு இது மேலே அப்படியே தடவி விடுறதுனால உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதில் ஒட்டாமையும் வரும் நல்லா. இப்போ பாருங்கள், எல்லா சிக்கனையும் ஒரு பக்கம் திருப்பிட்டு வச்சு இது மாதிரி திருப்பி போட்டால் தான் சிக்கனுடைய ஃப்ளேவர் நல்லா அதில் இறங்கி. பாருங்கள், வெண்ணெயை உருக்கி வச்சுருக்கேன் ஒரு பவுலில். இப்போ அதை அப்படியே ப்ரெஷ் வச்சு அப்படியே லைட்டாக அது மேலே அப்ளை பண்ணுறதுனால இப்போ பாருங்கள், தீ எல்லாமே நல்லா அடங்கிடுச்சு. நெருப்பு மட்டும் தான் இருக்குது. இப்போ அந்த சூட்லேயே அந்த அனல்லையே நல்லா அப்படியே வெந்து வரணும். ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் நல்லா வெண்ணெயை நம்ம சேர்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதே மாதிரி திருப்பி போட்டு அதுக்கு மேலே வெண்ணெயை தடவி நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தோன்னா தந்தூரி சூப்பராக ரெடி ஆகிடும். தந்தூரிக்கு இப்போ இந்த பிளாக் கலரில் வருது பார்த்திங்களா, மேலே அந்த கருப்பு கலரில் அதுதாங்க அது தந்தூரிக்கே நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இப்போ திருப்பி போட்டு மறுபடியும் அதில் பட்டர் சேர்க்குறோம். இப்போ சேர்த்துட்டு கிட்டத்தட்ட இது செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு 1/2 ஹவர் மேலேயே ஆகிடும். நல்லா வேகணும். ஏன்னா பீஸ் ரொம்ப பெரிய பெரிய பீஸாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இது செய்யும் போது அன்றைக்கி. இப்போ பாருங்கள், நம்மளுடைய தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துடலாம். பாருங்கள், எல்லாம் சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நம்மளோட தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. நான் அன்றைக்கி தொட்டு சாப்பிட்றதுக்கு க்ரீன் சட்னி தான் செஞ்சுருந்தேன்.
பாருங்கள் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.